புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கடலூர் மாவட்டத்தில் திருமணமான 3 மாதத்தில் காதல் மனைவி கிட்ட கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இரத்த காயங்களோட தூக்கில் தொங்க விட்டதாக சொல்லப்படக்கூடிய அதிர வைக்கக்கூடிய இளம்பெண் மர்ம மரணத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் அழகப்பா சமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் மகள் தேவஜெசி பிரியா. பட்டதாரி பெண்ணான இவர் படித்து முடித்துவிட்டு சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூர் ஊரைச் சேர்ந்த வசந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரின் காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெண் வீட்டாரின் சம்மதம் இல்லாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவிலில் வைத்து இருவரும் திருமணம் செய்துள்ளனர். இதனால் திருமணமான நாள் முதலாகவே வசந்தின் வீட்டார் பிரியாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு வசந்த் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன பிரியாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேரில் சென்று பார்த்தபோது அங்கு பிரியா இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து பிரியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி விழுப்புரம் மாவட்ட வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் பிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரியாவின் உறவினர்கள், ஊர் மக்கள் கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பாப்பாவோட பேர் தேவஜெசி பிரியா சார். பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தாங்க. அவங்களோட சொந்த ஊர் அழகப்பா சமுத்திரம். நாங்கள் இப்போ எங்கள் அம்மா ஊரில் தங்கியிருக்கோம். மாதம்பட்டு அந்த ஊர் பேர். பாப்பாவை வந்து சென்னையில் இருக்க பாகிஸ்தான் கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு அனுப்பணும். அங்கே போய் எங்கள் அத்தை பொண்ணு கூட அவன் ஒர்க் தான் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த கூட படித்த பையன் யாரோ ஒருத்தவங்க போயிட்டு அவன் வேட்டு ஜாதி பையன், அவன் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க யாரோ அவங்க பெருமை பொண்ணை வச்சு கல்யாணம் பண்ணுறது பேரில் ஏமாற்றி 1 மாதம் வச்சு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். இன்னும் டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைய கொண்டுட்டு தூக்கி மாட்டிட்டான்னு சொல்லி நாடகம் போட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க சார். இது நியாயம், நீங்கள் வந்து எடுத்து தரணும். ஒரு சரியான நடவடிக்கை போலீஸ் காவல்துறை எடுக்க மாட்டுறாங்க. என்னென்னு கேட்டால் எது சொல்கிறாங்க, அவங்க மணி இஷ்டத்துக்கு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பின்னாடியே இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் கவனத்தை கொண்டு போய் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் இதுக்கு நீதி கிடைக்காது. பாடியை கண்டிப்பாக வாங்க மாட்டோம். எங்களோட அவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். அவங்க கொன்னுட்டு இவ்வளோ நாடகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் பாடியை திரும்ப பெற மாட்டோம். உடற்கூறாய்வில் எங்களுக்கு நம்பிக்கை, சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. பின்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் சரியான முறையில், நேர்மையான முறையில் இதை நடத்தி கொடுத்து அவங்கள கைது செய்து அவங்கள ஜெயிலில் வைக்கிற வரைக்கும் நாங்கள் பாடியை கையில் வாங்க மாட்டோம். இதனால் கடலூர் பண்ருட்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்த நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கை வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கும் நிலையில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மாற்று சமூகத்து பெண்ணை வரதட்சணை கொடுமை செய்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 31 என்ன நடந்துடல. மதியம் ஒரு 12:10க்கு திரும்ப ஃபோன் பண்ணி அவங்க அழுதுட்டு இருக்கும்போதே ஃபோனு எடுக்கல, சுவிட்ச் ஆஃப். சில நிமிடங்களில் அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாடியை கொண்டு வந்து 31 2:15 மணிக்கு 1:45 to 2:15 மணிக்குள்ளே கடலூர் ஜிஹெச்சில் சேர்க்குறாங்க. வெறும் அங்கே விட்டுட்டு அவங்க நம்பரை கொடுத்துட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. அங்கே யாருமே கிடையாது. அந்த செத்த இடம் மேல்பாதி அந்த பையன் தரப்பு, கணவன் தரப்பு வீட்டில் இறந்துருக்கிறாங்க.
ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. ஒரு அக்கிஸ்ட் கூட அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர ரிமாண்ட் பண்ணல அவங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து சந்தேக மரணம் என்பதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். கொலை வழக்காக பதிவு செய்ய மட்டுமல்லாமல் அவருடைய குண்ட சட்டத்தில் போடணும், கொலை வழக்கில் போடணும், அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்கள் அதிகாரம் விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களோடு இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்வு இல்லை. இப்போ கலெக்டரை பார்க்க வந்தால் கலெக்டர் இல்லை, டிஆர்ஓவை போய் பார்த்துட்டு வரோம், ஆர்டிஓட்ட பேசுகிறாரு, திரும்ப கூப்பிடுறாங்க. ஆக இந்த நடவடிக்கை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ரிமாண்ட் பண்ணணும், அது செய்கிற வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். நடந்த இந்த சம்பவத்தை மாதிரியே நெல்லையிலையும் சேலத்திலையும் காதல் விவகாரத்தில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதின் பின்னணியில் பெற்றோரே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இப்போ அதிகரித்து வரக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் காதல்ன்ற பேரில் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை பலவிதமான விபரீதங்களில் முடியறதுனாலையும் பெற்றோர்கள் இது போன்ற விபரீத முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறுக்கவே முடியாது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.